ஆண்மேன் பரமத்தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். 1 Thessalonians 5th chapter 22nd verse. Reject every kind of evil. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில தகப்பனே, எல்லா பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலக கிருபை செய்வீராக. ஆம் தகப்பனே, பாவ கரைகள், அடிமைத்தனமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அதை விட்டு விலக கிருபை செய்யுங்க. Any bad habits, oh Lord, help them to break that addiction in the name of Jesus Christ. It might be smoking, drinking, online addiction, impure activities, whatever it might be, oh Lord. அசுத்தமான காரியங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்குவீராக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்க சிந்தனையில, எங்க கண்கள்ல, எங்க இருதயத்துல இருந்து நீக்கி போடுங்க அப்பா. உங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. உலகம் முழுவதும் தகப்பனே, பாவம் பெருகி கொண்டே போகுது ஐயா. இதன் மத்தியில உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி ஓட கிருபை செய்யுங்க. வேதத்துல சொன்ன யோசேப்பு போல தகப்பனே, பாவமான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம், இதை விட்டு ஓட கிருபை செய்யுங்க. உங்களை நோக்கி வர கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. உமக்கு பயந்து சாட்சியின் பாத்திரங்களாக வாழ எங்களை உருவாக்குங்க ஐயா. எப்படி நோவா உங்க கண்கள்ல கிருபை பெற்றாரோ அதே போல ஐயா, உங்களுடைய வருகைக்கு நாங்க உம்மை காண போகிற மனவாட்டியாக எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்க இருதயத்துல இருக்கிற தவறான பாவ பிடியிலிருந்து, அழுக்கிலிருந்து எங்களை நீக்கி உலகத்துல நடக்கிற எல்லா சுத்தமான காரியங்களை விட்டு விலகி கண்மலையான இயேசு கிறிஸ்துவை நம்பி எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்க கிருபை செய்யுங்கப்பா. Teach us to surrender ourselves under your feet, Father God. Only then we can live for you. Amen. உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க விட்டு விலகி ஓட கிருபை செய்யுங்க. இச்சை நாவிகள் எங்களிருந்து இருந்து நீக்கி போடுங்க அப்பா. எங்க மனக்கண்கள் திறக்கப்பட கிருபை செய்யுங்க. பிறர் குறித்து தவறாக பேசுகின்ற வாய்கள் மாற கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் யாரும் உங்களோட பிள்ளைகள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பிறரை பலப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தாங்க. Teach us to flee from all immoral and impure things of this world, oh Lord. உங்களை கிட்டி நெருங்க கூடாதபடி இருக்கிற எந்த காரியமும் எங்க வாழ்க்கையில வேணாப்பா. அது இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வாழ்க்கையில் இப்பொழுது இருந்தா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், in the name of Jesus Christ of Nazareth, let them be delivered in the name of Jesus Christ. Amen. Let them be free. Let them be delivered from all the evil habits and evil practices. சத்துருக்கு இடம் இல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தை தரித்த பிள்ளைகளாக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துங்க, ஆளுகை செய்ய. இன்றைக்கு யார் என்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவதூதர்களா பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.